சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. பீல்கள் இயற்கையாகவே மலைகளுக்கு இடையே மிகவும் பாதுகாப்பாகவே வாழ்ந்தார்கள் என்று தாங்கள் கூறியதிலிருந்து புரிந்து கொண்டேன். ஆனால் இவர்களை எப்படி ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்தார்கள் தாயே? 1818 மராட்டாக்களுடன் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட அந்த கடைசி போருக்கு பின்னர் மராட்டாக்களான பேஷ்வாக்களின் வசமிருந்த பல பகுதிகள் ஆங்கிலேயர் வசமாகின. அந்த பகுதிகளை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மற்ற பகுதிகளையும் கபளீகரம் செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். கந்தேஷ் பகுதியின் முதல் அரசியல் ஏஜென்டான ஜான் பிரிக்ஸ் சூரத் மற்றும் புரோச்சின் கிழக்கே அமைந்துள்ள பீல்வாடா பகுதியில் சில உரிமைகளையும் சலுகைகளையும் பீல்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். தக்காண பகுதியிலும் மத்திய பாரதத்தின் நிமார் பகுதியிலும் கந்தேஷின் பீல்களின் ஆதிக்கம் விரிவடைந்திருந்தது. அதாவது பீல்கள் செய்த கடமைகளுக்கு பதிலாக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டன என்று பிரிக்ஸ் ஒரு தொடக்க கால அறிக்கையினை சமர்ப்பித்தார். கந்தேஷ் மற்றும் குங்தூரி முழுவதும் காவல் காக்கும் கடமைகள் கிராமங்களில் வசிக்கும் பீல்களால் மேற்கொள்ளப்பட்டன. சுற்றியுள்ள நாடுகளில் இருந்து கொள்ளையடிப்பதில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பெரும்பாலான மலைத் தலைவர்கள் உரிமை பெற்றார்கள். இந்த பகுதி ராஜபுதன தலைவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது பீல் தலைவர்கள் நில மானியங்கள், சாலைகளில் சுங்கம் வசூலிக்கும் உரிமை என பலவற்றை அனுபவித்தார்கள். எனவேதான் அரசியல் ரீதியாக வரையறைகளை வடிவமைப்பதில் பீல்களின் நிலப்பரப்பு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. சரி, இந்த கிளர்ச்சிகளை அடக்க ஆங்கிலேயர்கள் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் தெரியுமா? 1818 முதல் பீல் கிளர்ச்சியை எதிர்கொள்ள பிரிட்டிஷார் வழக்கம்போல் பெரும் படைகளை அனுப்பினார்கள். பீல் கிளர்ச்சி வீரர்களை உடனடியாக சரணடையுமாறு வற்புறுத்தினார்கள். ஏற்கனவே எதிர்ப்புணர்வில் இருந்த பீல்களுக்கு அது ஆங்கிலேயர்களின் மீது மேலும் கசப்பையும் வெறுப்பையும் உருவாக்கியது. இதனால் பீல்களிடமிருந்து பலமான எதிர்ப்பு வெளிப்பட்டது. எனவே பிரிட்டிஷ் படைகள் பின்வாங்கின. அடர்ந்த காட்டில் வசித்து வந்த பீல்களை அடக்கவும் கிளர்ச்சியை நசுக்கவும் மற்ற பகுதிகளில் செய்யப்பட்டதைப் போல் பிரிட்டிஷாரால் செயல்பட முடியவில்லை. அவர்களால் மேலும் மேலும் படைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு செல்லவும் முடியவில்லை. எனவே பீல்களை சமாதானப்படுத்தி வழிக்கு கொண்டு வர அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். ஆனால் ஆங்கிலேயரால் இந்த பணியில் வெற்றி பெற முடியவில்லை. இறுதியாக பிரிட்டிஷ் பிரதிநிதி கர்னல் வால்டர் பீல் பழங்குடியினருடன் ஒரு சமாதான தீர்வை கொண்டு வந்து முடித்தார். பழங்குடியினருக்கு பல்வேறு வரி சலுகைகள் வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. அவர்களின் பாரம்பரிய வன உரிமைகளுக்கான உரிமைகளில் பெரும் சலுகைகளும் வழங்கப்பட்டன. அதனால் அவர்கள் தற்காலிகமாக சமாதானம் அடைந்து அமைதி அடைந்தார்கள். இவ்வாறு ஆங்கிலேயர்கள் பீல்களின் இந்த கிளர்ச்சியை அடக்கியதாக கூறினாலும் அவர்களால் பீல்கள் வசிக்கும் பகுதிகளில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை. பீல் சமூகத்தின் கிளர்ச்சிகளும் எழுச்சிகளும் என் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்தது. அது தொடக்கத்தில் முகலாயர்களுக்கு எதிராகவோ அல்லது பின்னாளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரானதாகவோ இருக்கலாம். ஆனால் உரிமைகளை திரும்பப் பெறுவதில்
அவை சாதாரண மக்களுக்கு ஓர் உத்வேகத்தையே அளித்தன. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.